அனைவருக்கும் வணக்கம். என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள், எப்படி இது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து ட்ராவல்ஸ் வச்சுருக்கோம், ஃபினான்ஸ் வச்சுருக்கோம். ஏதோ ஒரு அளவுக்கு நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். ஸோ இது பண்ணுறது இல்லாமல் நம்மளுக்கு தனியாக ஒரு டெய்லி ஒரு 2000 ஒரு 10,000 வரைக்கும் வருமானம் வந்தால் நீங்கள் வேணாம் நான் சொல்லுவீங்க. அப்போது நீங்கள் அந்த மாதிரி வருமானம் வேணும்னா நான் இந்த வீடியோ சொல்கிறத நல்லா உறுத்து கேளுங்க. யாரும் இதை வந்து ஓட விட்டு பார்க்காதீங்க. இதை உங்களுக்கு எல்லாருமே சம்பாதிக்கிறதுக்கான ஒரு விஷயம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஒரு திறமை இருக்கும். ஆனால் நான் ஒரு சில விஷயம் நான் சம்பாரித்த பிரகாரம் நிறையா நிறைய பைசா சம்பாரிச்சிருக்கிறோன்னா ஒரு சில விதம். நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க. உங்களோட பக்கத்தில் இருக்கிற மொபைல் ஷாப், இந்த சங்கீதா, பூர்விகா, அந்த ரிலையன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த ஷோரூமுக்கு வந்து நேராக என்ன பண்ணுறீங்கன்னா போங்க. போயிட்டு உங்களோட சிபில் ஸ்கோர் செக் பண்ணி, இப்போ நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு 50,000 வாங்குறீங்கன்னா, 50,000 என்கிட்ட வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து 5,000 வட்டி கொடுக்கணும். நீங்கள் என்னைக்கு வந்து வட்டி வந்து 5,000 10 மாதத்தில் கொடுத்தீங்கன்னா அதுவே 50,000 ஆகிடுது. என்னைக்கு நீங்கள் பேலன்ஸ் 50,000 கொடுப்பீங்க. அப்போ அது வந்து பெரிய சுமையாகிடும் உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு. இந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு இல்லை ரொம்ப எமர்ஜென்சி, எனக்கு ஒரு 20,000 இருந்தால் போதும், 30,000 இருந்தால் போதும், 50,000 இருந்தால் போதும் போது நீங்கள் வட்டிக்கு வாங்க தேவையில்ல. ஸோ உங்களுக்கு சிபில் ஸ்கோர் வந்து 750 இருந்தால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் கம்பல்சரி லோன் கொடுத்தே ஆகணும், பேங்க்கோட ரூல்ஸ் பிரகாரம். சரிங்களா? நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, கஸ்டமர் இது இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்க, கஸ்டம்ஸ் லோன் ஒன்று இருக்குது. அது நீங்கள் என்ன பண்ணணும்னா நேராக போங்க இந்த ஷோரூம்லாம். போயிட்டு உங்களோட ஃபிங்கர் வைங்க. அங்கே வச்சுட்டு உங்கள் நம்பர் சொன்னீங்கன்னா உங்கள் சிபில் ஸ்கோர் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பான். இந்த 750 650 அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த லோன் கொடுப்பான். ஓகேவா? எலிஜிபிள் பர்சனாக இருக்கும். இப்போ ஒரு 50,000 நீங்கள் ஸ்வைப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் 50,000 உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குதுன்னா நீங்கள் 50,000 ஒரு மொபைல் எடுங்க. உங்களுக்கு 50,000 நீங்கள் இது பண்ணணும். ஒரு மொபைல் எடுத்து அந்த மொபைலை அப்படியே அந்த சீல் பிரிக்காமல் இருந்தால் நம்ம விற்கலாம். ஸோ அதை விற்கிறவன் வந்து அந்த மொபைலை அப்படியே எடுக்கிறவன் என்ன பண்ணுவான், நீங்கள் 50,000 வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன். அந்த 50,000 வாங்குகிற பொருளை அவன் வந்து ஷோரூமில் வந்து சீல் பிரிக்காமல் இருந்தால் 45,000 எடுப்பான், இல்லை 43,000 எடுப்பான். ஸோ நம்மளுக்கு வந்து 5,000 இல்லைனா ஒரு 7,000 அவுட் ஆகிடும். சார் 5,000 அவுட் ஆகிடும்னா பரவாயில்ல. ஜீரோ பேலன்ஸ் பஜாஜில், டிவிஎஸில், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி, இதெல்லாம் வந்து ஜீரோ பேலன்ஸ். இந்த ஜீரோ பேலன்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஐடிஎஃப்சி இதெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸை நேராக போயிட்டு நீங்கள் அந்த உள்ளே இருப்பாங்க ஆள். சரி, அப்படி உங்களுக்கு வந்து டவுட்டு, எனக்கு வந்து தெரியல இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியலனா உங்களுக்கு நான் வந்து ஃப்ரீயாக சொல்லித்தரேன். ஒரு சில விஷயத்துக்கு உங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். என் நம்பர் இருக்கும். என் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9555113034. இந்த நம்பருக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள். கால் பண்ணி நீங்கள் கேளுங்க. இந்த மாதிரி நான் போயிருக்கேன், என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். நான்